புனித காலமாம் தவக்காலத்தின் 10ஆம் நாள். நேற்று இறைவனை நோக்கிய முதல் அடி அல்லது முதல் படி என்ற தலைப்பில் நாம் சிந்தித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக மனஸ்தாபப்படுகின்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். மீண்டுமாக லூக்காஸ் நற்செய்தியை நாம் புரட்டுகிற பொழுது அங்கு கொல்கத்தா கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக சிலுவையில் ஒரு மிக பெரிய போராட்டம் நடக்கிறது. யார் யாருக்கு? நல்ல கல்வனுக்கும் இன்னொரு கல்வனுக்கும். இயேசு சிலுவையில் அறைய போகின்ற பொழுது அவருக்கு இடம் மற்றும் வலப்புறமாக 2 கல்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள். ஞாபகம் இருக்கிறது அவங்களுக்கு? அதில் இடதுபுறம் ஒருவன் இயேசுவை பரிகசிக்கிறான். ஆனால் வலப்புறம் உள்ளவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? நல்ல கல்வன். இது எனக்கு புரியல. அது திருட்டு பையன்லையே நல்ல திருட்டு பையன் அப்படின்னு யாரும் சமூகத்துல கிடையாது. திருடன்னா திருடன் தான். ஆனால் நற்செய்தியில் அவன் இடம்பெற்றிருக்கான் என்றால் அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள ஏதோ ஒரு பாடம் இருக்கிறது என்றுதானே பொருள். அவன் பெயர் என்ன தெரியுமா? தீஸ்மா. அந்த நல்ல கல்வனின் பெயர் தீஸ்மா. நாம் தீஸ்மாவாக இன்று மாறப்போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தீஸ்மா என அழைக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். ஏன் தெரியுமா? அங்கே வலப்புறம் மற்றும் இடப்புறம் 2 கல்வர்களுக்கும் உரையாடல் நடக்கிறது. இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இடப்பக்கம் அறையப்பட்ட கல்வன் இயேசுவை பரிகசிக்கிறான். ஆனால் நல்ல கல்வன் தீஸ்மாவோ அவனை திட்டுகிறான். நீயும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் தானே, யாரை பரிகசிக்கிறாய்? அவர் மெசியா. இது என்ன ஆச்சரியமா இருக்கு! ஒரு கல்வன் இயேசுவுக்கு சாட்சியாக சிலுவையில் நற்செய்தி அறிவிக்கிறான், மனஸ்தாபப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறான். இந்த உரையாடல் நீண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே தாய்மறி அழுது கொண்டிருக்கிறாள். இவன் இயேசுவை முழுமையாக பார்க்கவில்லை. மாறாக வலப்புறம் இருந்து சிலுவையின் அடியில் அன்னை மரியாதை உற்று நோக்குகிறான். அன்னையே, இறக்கப் போகின்ற உமது அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என்னை மன்னியும் என்று கேட்கிறான். அவர் மரியாள் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் கருணை தோர்ந்த அன்பு தோய்ந்த கண்களை நோக்கி அவனை பார்க்கிறாள். அவ்வளவுதான். பார்வையிலேயே அவன் முழுவதுமாக மனம் மாறுகிறான். அப்பொழுது கூட்டங்கள் பரிகசிக்கிறது. பாருங்கள், இந்த அன்னை மரியாவுக்கு 2 மகன்கள், 2 பேருமே கல்வர்கள். ஒன்று தீஸ்மா, இன்னொன்று இயேசு. இருவரும் கல்வர்கள் என்று கூட்டம் பரிகசிக்கிறது. இடப்பக்கம் அறையப்பட்டவனும் பரிகசிக்கிறான். ஆனால் வலப்புறத்தில் உள்ள தீஸ்மாவோ முதலாக இயேசுவை பார்க்க அஞ்சுகிறான், தயங்குகிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார். இதை நாம் நற்செய்தியில் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கடவுள் ஆண்டவர் இயேசு சொன்னவுடன் தீஸ்மா முதல் முறையாக இயேசுவை உற்று நோக்குகிறான். முழுவதுமாக மனிதனாக மாறுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒரே ஒரு முறை உமது ஜெபத்தை, உமது நற்செய்தி அறிவிப்பை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதற்கு இடம் கொடாமல், மனம் கொடாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன். ஆதலால் தான் இன்று நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனது தாயும் ஒரு புனித தாய், எனது தாய் ஒரு உத்தமல். அவளிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க முடியவில்லை. என்னை நீர் மன்னித்தரலும் என்று சொல்லும் பொழுது அதற்கு விடையாக, வினையாக, அதற்கு எதிர்ப்பதமாக கடவுள் கொடுக்கக்கூடிய மகா பரிசு, நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அத்தோடு அவன் என்ன செய்திருப்பான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் யூகிக்கிறேன், ஒருவேளை அவன் ஆண்டவரை புகழ்ந்திருப்பான். இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எனக்காக வேண்டிக் கொள்ளும். ஏனால் அவன் நற்செய்தி எந்த அளவிற்கு தெரியும், அவனுக்கு ஜெபங்கள் எந்த அளவிற்கு தெரியும் என்று நமக்கு தெரியாது. மாறாக அவன் இயேசுவை புகழ்ந்திருப்பான். இந்த நிகழ்வுகள் நடந்து முடியும் பொழுது ஏறக்குறைய கிறிஸ்துவானவர் இறக்கப் போகின்ற சூழ்நிலை வருகிறது. நாடெங்கும் இருள் உண்டாயிற்று என்று விவிலியத்தில் நாம் படிக்கிறோமா? அது இந்த நிகழ்விற்கு பின்புதான் நடக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் தீஸ்மாவாக மாறுவோம். தீஸ்மா என்றால் என்ன? மனஸ்தாபப்படுவோம். நான் அதை ரொம்ப பெரிய ஆள்னு அப்படியே சட்டை தூக்கி விட்டு தெரியக்கூடாது. நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும். செய்வோமா? இந்த பாடல் மூலமாக தியானித்து தீஸ்மாவாக மாறுவோம். நான் பாவியேன்,
இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே.